இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட பேலன்ஸ் ஷீட். ஏற்கனவே வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை பற்றி பார்த்துட்டோம். அப்புறம் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பற்றி பார்த்துட்டோம். இது பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. எதுக்காக இது தேவைன்னா, ஃபைனலாக வந்து எது மாதிரியான டிஃபிஷிட் வந்திருக்கா, எக்ஸிட் வந்திருக்கா, இல்லை ஏற்கனவே இருக்கிற அசட்டோட அது வந்து டிப்ரிஷியேஷன் ஆயிருக்கா, இல்லை அப்ரிஷியேட் ஆயிருக்கா, லயபிலிட்டிஸோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இயர்லி வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இதுவும் அதே ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட பேலன்ஸ் ஷீட்டு தான். ஒரு பக்கம் அசட்டு, இன்னொரு பக்கம் லயபிலிட்டிஸ். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்பென்ஸ் அண்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து வர சர்ப்ளஸோ டிஃபிஷியன்ட்டோ இங்கே இருக்கிற கேபிட்டல் ஃபண்டில் வந்து நாம் டிடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை ஆட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி வந்து இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் தான் மெயினு. அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். ஆல் த அசட் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் இருந்த அதே அசட்டு தான். டிப்ரிஷியேஷன் இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணிக்கணும். ஆல் த லயபிலிட்டிஸோட பேமெண்ட் ரெலவெண்ட் பேமெண்ட் இருந்ததுன்னா அதை டிடக்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து அக்கர்டு இன்கம் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்னா அது அசட் சைடு. ஏற்கனவே நாம் வந்து இது இன்கம் வர வேண்டிய இன்கம், இது வந்து அசட் சைடில் இருக்கும். இது வந்து எக்ஸ்பென்ஸுக்கு நம்ம ஏற்கனவே பே பண்ணிட்டோம், இன்னும் நம்ம சர்வீஸ் வந்து வாங்கலை அப்படின்றப்போ ஏற்கனவே நம்ம ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் பார்த்தது தான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். ப்ரீபெய்டாக நம்ம வந்து பே பண்ணியிருந்தா அது அசட் சைடில் வரணும். அதே மாதிரியே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் லயபிலிட்டிஸ். இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்டு, நாம் ரிசீவ் பண்ணிட்டோம், அதான் ரெண்ட் ரிசீவ்டுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கோம். லயபிள் டு சர்வீஸ் அப்படினால இது வந்து லயபிலிட்டி சைடில் வரும். கிரெடிட்டாரை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். கிரெடிட் சைடில் எதை டிடெக்ட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு பே பண்ணதை டிடெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் ஃபண்டு அது வந்து லயபிலிட்டி சைடில் போடணும். க்ளோஸ் கேஷ் பேங்க் பேலன்ஸ் அசட் சைடு. பேங்க் பேலன்ஸ்லாம் அசட் சைடு. பேங்க் அதாவது க்ளோஸ்டு கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் பேங்க்கு, இது ரெண்டும் அசட் சைடில் வரணும். ப்ரீவியஸ் இயர் கேபிட்டல் ஃபண்டு கூட அட்ஜஸ்டு ஃபார் ஏ கரண்ட் இயர் சர்ப்ளஸ் ஆர் டிபிஷியட் எதுலேருந்து வர்றது, இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இருந்து வர சர்ப்ளஸோ இல்லை டிஃபிஷியட்டோ கேபிட்டல் ஃபண்டு கூட சேர்த்துடணும். ஸ்பெஷல் ரிசிப்ட் டொனேஷனில் வந்து ஜென்ரல் டொனேஷன், ஸ்பெசிஃபிக் டொனேஷன் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ நாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க, ஒரு லாட்டான ஒரு அமௌண்ட்டோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்களோ அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். ஜென்ரல் ஃபண்டாக இருந்தால் ரெவன்யூ இன்கமில் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்த்துருக்கணும். ஸ்பெசிஃபிக் ஃபண்டுனா நேராக எடுத்துக்கிட்டு வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் இருக்கும், அப்படியே எடுத்துகிட்டு வந்து கேபிட்டலைஸ் பண்ணிடணும். இங்கே வந்து சம் டெர்மினாலஜிஸ், இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டு, அந்த டெர்மினாலஜியோட மீனிங் என்ன, அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுறப்போ எந்த ஐட்டம்ஸ் வந்து எந்த பக்கம் போகணும், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுன்றத ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஒரு இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, இல்லை அட்மிஷன் ஃபீஸ் அதில் அந்த ஆர்கனைசேஷனில் மெம்பராக சேர்றதுக்கு பண்ணுறாங்க. ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டொனேஷன்ஸோ இதுக்கு மாதிரி யூஸ் பண்ணணும்னு இருந்தால் அது வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா அதை வந்து இன்கம்மாக கன்சிடர் பண்ணி, ரெவன்யூ இன்கம்மாக கன்சிடர் பண்ணி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சேர்த்துடணும். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ஏற்கனவே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம், இதை கேபிட்டலைஸ் பண்ணணும் லயபிலிட்டி சைடில் இன் பேலன்ஸ் ஷீட்டில்.
ஏதாவது ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா மட்டும் ரெவென்யூ இன்கம்மா கன்சிடர் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன்றது வந்து ரெவென்யூ ரிசிப்ட் தான். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து டொனேஷனில் ஸ்பெசிஃபிக் டொனேஷன் இப்போ தான் பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபர் டு த கேபிட்டல் ஃபண்டு, ஜென்ரல் டொனேஷன் பிக் அமௌண்ட்டாக இருந்ததுனால் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துகிட்டு வந்துடணும், அசட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடணும். ஸ்மாலாக இருந்ததுன்னா ரெவென்யூ இன்கம் அண்டு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடணும். லெஜன்சி ஒருத்தர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சிருக்காரு, அதான் உயில் அது வந்து கேபிட்டல் ஃபண்டாக எடுத்துக்கணும். சேல்ஸ் ஆஃப் அசட்டு அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட்டு. ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சேர்க்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கணக்கு போடணும்னா, இதை அசட் செல் பண்ணது வந்து புக் வேல்யூக்கு மேலே இருக்கா இல்லை புக் வேல்யூக்கு கீழே இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அது ப்ராஃபிட்டாக லாஸான்னு கன்சிடர் பண்ணணும். சேல்ஸ் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் இன்கம் தான் அது. நியூஸ் பேப்பரோ இல்லை வந்து ஃபோர்ஸ் குட்ஸ் இருக்கு இல்லையா, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இன்கம் தான். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வந்துடணும். கவர்மெண்ட் கிராண்ட்ஸு, கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட்ஸுன்றது ஒரு சலுகைன்னு வச்சுங்களேன். அது வந்து ரிசிப்ட் இன்கம்மாக இருந்ததுன்னா ரெவென்யூவில் வச்சுக்கணும். ஒருவேளை கைண்டாக இருந்தது, பில்டிங்கோ லைப்ரரிக்கோ கொடுத்தா அது கேபிட்டல் ரிசிப்டாக கன்சிடர். கேபிட்டல் ஃபண்டு எக்ஸஸ் ஆஃப் அசட்டு லயபிலிட்டி சைடில் எடுத்துகிட்டு வந்துடணும். சேல்ஸ் ஆஃப் யூஸ்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஏற்கனவே பேசிட்டு. என்டோஸ்மெண்ட் ஃபண்டு அதான் கிஃப்ட் காஸ்ட்டுங்கிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரணும். ஸ்பெஷல் ஃபண்டு பில்டிங் ஆர் சேரிட்டி லயபிலிட்டி சைடில் வரணும். ஸ்பெஷல் ஃபண்டு இது வந்து கேபிட்டல் ஃபண்டு, இது வந்து ஸ்பெஷல் ஃபண்டு. ரெண்டு வந்து லைபிலிட்டி சைடு தான் வரணும், ஆனால் பர்பஸ் வந்து வேறு. ஆனரோரியம்ன்றது லட்சரோ இல்லை வந்து ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுறது, பேமெண்ட் நம்ம பண்ணுறோம், அவங்க வந்து அந்த மீட்டிங்க்கு வந்து கலந்துக்கிறாங்க, பேமெண்ட் பண்ணுறோன்னா பேமெண்ட் சைடில் வரணும். இதில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் வரும். இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ், அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸு. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் பீரியாடிக்கலாக வர சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்க்கணும். இது வந்து ஜென்ரலாக வந்து பேலன்ஸ் ஷீட் பண்ணுறப்போ நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ். வரப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம், ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துடும்.